கை நீட்டி பிச்சை கேட்டு என்ன காப்பாத்தின எங்க அம்மா ஒரு நாள் கண்ணை மூடிட்டாங்க. அம்மா அம்மான்னு கதறினேன். ஐயா ஐயா என் தாயை பாருங்க ஐயா, எப்படியாவது அவளை பிழைக்க வையுங்கயான்னு போறவங்க வர்றவங்களையெல்லாம் கெஞ்சிரனே, போறவங்க வர்றவங்களையெல்லாம் கெஞ்சிரு. ஐயோ அவ என்ன பணக்காரியா? 10 பேர் நின்று விசாரிக்க பிச்சைக்காரி பிச்சைக்காரி. வாழும்போது கண்ணீரோடு வாழ்ந்த அவளுக்கு சாகும்போது மழை பன்னீரா கொட்டுச்சு. என்ன பெத்தவளாச்சேன்னு நான் ஒருத்தந்தான் அழுதேன், வேற யார் அழுவாங்க? அம்மா போனதோட பசி போயிடுமா? அண்ணன் தம்பியை விட மனுஷங்கிட்ட அதிக பாசத்தோட இருக்கிறது பசி ஒண்ணுதானே. பலகாரமித்தவங்கிட்ட கை நீட்டின ஐயான்னு அவன் ஈய ஓட்டுற குச்சியால என்ன அடிச்சான். பசி பசி. மறுபடியும் கடைக்காரங்கிட்டே கையை நீட்டின. அவன் துரத்தினான். கடைசியில கொதிக்கிற தண்ணியை எடுத்து என் மேல கொட்டினான். மான ரோஷம் எல்லாம் பார்க்கிற வயசாது. கீழே விழுந்த பழத்தை எடுக்கிறதுக்காக வந்தேன். வயிற்றுல உதைச்சான். அழுதேன் அழுதேன். ஏன் அழுதேன் எனக்கே தெரியல. பசி பசி. மண்ணை தின்னலாமான்னு யோசனை பண்ணேன். 2 கால் என் முன்னால வந்து நின்று, ஐயோ எவ்வளவு கோர உருவம், பேயோ பிசாசோன்னு பயந்து ஓடுனேன். அவன் என்ன விடல, ஓடி வந்து என்ன புடிச்சிட்டான். ஐயோ எனக்கு பயமா இருந்தது, என்ன கொன்னுடுவானோன்னு நினைச்சேன். நான் அலர்னேன். அவன் என்ன விடல, சிரிச்சான் சிரிச்சான். ஆனா அவனுக்கு தான் தெரிஞ்சது எனக்கும் பசி இருக்கும். எனக்கு ரொட்டி கொடுத்தான். அப்பப்பா அந்த முகத்துல எவ்வளவு கருணை, எவ்வளவு கருணை. அவன்தான் எனக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாம். என் குரு கத்துக் கொடுத்த முதல் பாடம் என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். கதவுக்கு மேல இருக்கிற கண்ணாடி வழியா என்னை இறக்கி விட்டார். நான் வீட்டுக்குள்ள இறங்கிட்டேன். மெல்ல கதவை திறந்தேன். என் குருவும் உள்ள வந்தார். அப்புறம் என்ன, என் குரு கத்துக் கொடுத்த கலை வளர்ந்தது, நானும் வளர்ந்தேன். குட். ராஜு, come on, shoot it. Marvelous, Raju. Hey! Oh! No. Raju, naughty boy. Come here. ராஜு, வேட்டையாடி ரொம்ப நாளாச்சு இல்ல? எஸ் பாஸ். நாளைக்கு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ராகு காலமா? ஆமா. ராம்சந்த் சேட்டுக்கு ராகு காலம். ஃபேக்டரி தொழிலாளர்கள் போனஸ் பணத்தை ஸ்டேட் பேங்க்ல மாத்திக்கிட்டு ஸ்டேட் டவர் ரோட்ல வருவான். அப்ப நீ அவன் காரை மறிச்சு காரியத்தை முடிக்கணும். ஓகே, டன்? டன். பகல் நேரம், ஜனங்க நடமாட்டம், டிராபிக் எல்லாம் இருக்கும், ஜாகிரதை. I said done. Thank you. விளையுங்க எல்லாம் கொஞ்சம் விளையுங்க. டைரக்டர் கொஞ்சம் விளையுங்க. என்ன சார், எல்லாம் ரெடி சார்? ரெடியா? எல்லாம் ஓரமா தள்ளி நின்னு பாருங்க, தாராளமா பாருங்க, ஓரமா நின்னு பாருங்க. கேமராமேன் ரெடியா? பாருப்பா, நான் சொல்றது கவனமா கேள். இப்ப சேட்டோட கார் வரப்போகுது. வந்த உடனே நான் ஆக்ஷன் சத்தம் போடுவேன். சத்தம் போட்டோன்னு ஓடி போய் காரை மறிக்கணும். கதவை திறந்து சேட்டு கையில இருக்கிற பெட்டியை பறிக்கணும்.
அவர் என்னென்னமோ சத்தம் போடுவாரு. ஏப்பா சேட்டுக்கு டைலாக் உண்டா? உண்டு சார். கத்துவாரு, கதறுவாரு, ஜனங்களையே கூட்டுவாரு. ஜனங்களை கூட்டுவாரா? கூட்டுட்டோம். ஏப்பா ஜனங்கள் நீங்க ஆக்ட் பண்றீங்களா? வெரி குட். அவர் திருடன் திருடன் சத்தம் போடுவார். நீங்க என்ன பண்ணணும்? வட்டி மேல வட்டி வாங்கினியே, இப்ப பாரு தட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு கலாட்டா பண்ணணும். கூட 2 வார்த்தையை சேர்த்துக்கலாம். தாராளமா பேசலாம். படத்துக்கு பேர் இல்லை சார். திருடன். ஆனா ஒண்ணு, பெட்டியை பறிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க பாரு, அவங்க கூட நீங்க வரக்கூடாது. சேட்டையே சுத்தி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன புரியுதா? அப்ப யார் பெட்டியை பறிக்கிறது? ரெடியா? கேமராமேன் ரெடி? அதோ பார், அந்த அம்பாசிடர் வருது இல்ல, அதுதான். ஜாக்கிரதையா இருங்க. ரெடி கேமராமேன்? ஸ்டார்ட் சவுண்ட். கேமரா ரன்னிங் சார். ஸ்டார்ட். பை 9 டேக் 1. ஆக்ஷன். நீ எந்த வேலையும் சுலபமா முடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என்னப்பா சாதாரணம்? ஒரு பெரிய ஆபத்தான கட்டத்துல மாட்டிக்கணும், யாருகிட்டையும் அகப்படாம அப்படியே நழுவி வெளியே வந்துடணும். அந்த மாதிரி வேலையா கொடுங்க. You are really sporty, my dear. இந்த வேகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Wait. சித்ரா. ராஜு, இந்த வைர நெக்லஸ் பாரு. இந்த வைர நெக்லஸ் என்ன விலை வரும்? ராஜு, இது சாதாரண கண்ணாடிக்கல், வெறும் 5 ரூபாய் பெறும். இதே நெக்லஸ் வைரமா இருந்தா 50 லட்சம் ரூபாய் பெறும். யூ ஆர் கரெக்ட். இதே மாதிரி நெக்லஸ் இன்னைக்கு ஒரு இளவரசி ஒரு பார்ட்டியில போட்டுட்டு வர போறேன். எந்த பார்ட்டியில்? மேல்நாடு சென்று திரும்பிய ராஜ தம்பதிகள் ஒரு விருந்து நடத்துறாங்க. அந்த விருந்துல இளவரசி கஸ்தூரி தேவியும் கலந்துக்கிறாங்க. அவளுடைய கழுத்துல இந்த நெக்லஸ் ஒரிஜினல் இருக்கு. புரிஞ்சுது புரிஞ்சுது. இந்த போலி நெக்லஸ் அவங்க கிட்ட போகணும், அந்த ஒரிஜினல் நெக்லஸ் உங்ககிட்ட வரணும். அவ்வளவுதானே? பர்ஃபெக்ட்லி. பை தி வே, இந்த விருந்துல முக்கியஸ்தர் தான் கலந்துக்க முடியும். என்னால 2 இன்விடேஷன் தான் வாங்க முடிஞ்சது. இதோ அந்த இன்விடேஷன். 2 இன்விடேஷன். ஒன்னு நானு, இன்னொன்னு டன் டன். மகாராஜா மகாராணியா குஞ்சாப்பூர். யுவராஜா and யுவராணி of Inderpur. Congratulations. Thank you. Madam, you are sweet. Thank you. இப்பொழுது திரையுலக வானம்பாடி நிர்மலா தேவி அவர்கள் பாடுவார்கள். நோ நோ நோ, இன்னைக்கு தொண்டை சரியில்லை, நாளைக்கு பாடுறேன். நோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி நீங்க பாடத்தான் வேணும். ப்ளீஸ், ஒரே இரும்பலா இருக்கு. La 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 la. La 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 la
வெள்ளை பூனை சிரித்தது பெட்டை பூனை அழைத்தது வெள்ளை பூனை சிரித்தது பெட்டை பூனை அழைத்தது பாடல் பாடல் காதல் கொண்டாட்டம் காயும் வேல் போன்றது இங்கு ஏன் வந்தது காதல் சந்தோஷம் கொண்டாடும் காலம் வந்தது சின்னராணி வண்ணமேனி இன்றுதான் நீ இன்பத்தேனி ஆடல் பாடல் காதல் கொண்டாட்டம் கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை பூனை வீட்டு மதில் மேலே வெள்ளை பூனை சிரித்தது பெட்டை பூனை அழைத்தது பாடல் பாடல் காதல் கொண்டாட்டம் உன்னை கண் தேடுது என்னை பெண் தேடுது உன்னை கண் தேடுது நேரம் போனால் ஆசை உள்ளம் என்னாவது நேரம் போனால் ஆசை உள்ளம் என்னாவது ஆசை நீராடுது அச்சம் போராடுது ஆசை நீராடுது அச்சம் போராடுது என்ன ஆனாலும் தாழாமல் எண்ணம் ஓடுது கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை பூனை வீட்டு மதில் மேலே ஒரு வெட்டை பூனை வெள்ளை பூனை சிரித்தது பெட்டை பூனை அழைத்தது பாடல் பாடல் காதல் கொண்டாட்டம்